வெல்கம் டு ஒகாயோ. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, த டேங்க்லேண்ட் ஸ்வார்ட் மாஸ்டர் ஜஸ்ட் வாண்ட் எ நார்மல் லைஃப் அப்படின்ற மன்னோட சாப்டர் 4 தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். எபிசோட ஸ்டார்டிங்லயே அந்த வொய்லெட் யாரும் இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்ககிட்ட ஒண்ணு செஞ்சு காட்டினியே. அத பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். நீ உன்னோட டேகர வச்சுக்கிட்டே அந்த இல்லூஷன் பேரியரை வெட்டிட்டியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது எப்படி பண்ண? இல்ல, நான் இன்னும் அந்த பேரியரை முழுசா உடைக்கல. நான் அதோட கிராக்க மட்டும் தான் ஓபன் பண்ணியிருக்கேன். நீங்க இப்ப வெளிய போய் ஆகணும். ஏன்னா இது மறுபடியும் சீக்கிரமா மூடிரும். நீங்க தானே குரூப் 7ஓட கண்டஸ்டன்ட்ஸ். அப்படியே அந்த இன்ஸ்ட்ரக்டர் கேட்க, ஆமா நாங்க தான் அது. ஆனா நீங்க யாரு? ஏய், அவரோட ஹெட்பேண்ட்ல பாருங்க டேங்க்லேண்டோட சிம்பிள் இருக்கு. கேஸ்டர் ஜீகிள் வந்து என்கிட்ட சொன்னாரு, உங்களை யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு. பரவாயில்ல, உங்களுக்கு எதுவுமே ஆகல. இப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அட்டாக் பண்ணிட்டாங்களா? ஓ, இப்பதான் எனக்கு புரியுது. நாங்க தொலைஞ்சு போயிட்டோம். கேஸ்டர் ஜீகிள் வந்து ரொம்பவே பயந்துட்டு உங்ககிட்ட வந்து இப்படிலாம் பேசியிருக்காரு. ஃபார்ச்சுனேட்லியா அவரு எக்ஸிட்டோட மார்க்கை விட்டுட்டு போயிருந்தாரு. அதனாலதான் நாங்க வழியை கண்டுபிடிச்சு இங்க வந்தோம். அவன் எதுக்கு போய் சொல்லிக்கிட்டு இருக்கான்? அதுக்கு எதனாச்சும் காரணம் இருக்கும். அப்படிலாம் இல்ல, இதெல்லாம் போய் அப்படின்னு ஐஜியும் சொல்ல வர இவளும் வாயா தடுத்துறா. டேங்க்லேண்டோட எல்டர் கூட கேஸ்டர் ஜாகல் வந்து ரொம்பவே அன்பா இருக்கிற மாதிரி தெரியுது. என்கிட்ட இப்போதைக்கு எந்த ஆதாரமும் இல்ல. அதனால இப்போதைக்கு இதை விட்டுட்டு தான் போய் ஆகணும். ஆனா இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது உனக்கும் அந்த எல்டருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா உன்னோட கிளான இந்த உலகம் கடைசியா கேட்கிற நாள் அதான் இருக்கும். சரி, மன்னிச்சுக்கங்க, இது என்னோட தப்பு தான். சரி, நீங்க வந்த இல்யூஷன் பேரியர் இப்ப கிராக் ஆயிருச்சு. அதை போய் நான் என்னன்னு பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து விழுந்தடிச்சு ஓடிடுறான். பரவாயில்ல, இவ்வளவு கஷ்டம் இருந்திருந்தாலும் நீங்க இதையெல்லாம் மீறி வந்திருக்கீங்க. நீங்க வர்ற வழியில ரொம்பவே ஹார்டா இருந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் பேரு ஊன்ஜின். நான் ஃபீனிக்ஸ் கார்டு யூனிட்டோட ஒரு மெம்பர். உங்களோட ட்ரைனிங் ப்ராசஸ்ல நான் தான் உங்களுக்கு கார்டியனா இருக்க போறேன். ஃபீனிக்ஸ் கார்டு யூனிட்டா? அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே மறைஞ்சு போயிருச்சுன்னு நான் நினைச்சேன். டேங்க்லேண்டோட போன ஹையரோட ஒரு ஃபார்மர் யூனிட் தான் இது. இவங்க எல்லாரும் டேங்க்லேண்டோட ஒரு எலைட் யூனிட். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு கேப்டனுக்கு ஈக்குவலான பவர் வச்சிருப்பானுங்க. வெயிட், ஒரு நிமிஷம். போன ஹையர் வந்து யோமியாங்கோட அம்மா தானே, பாய்சனஸ் ஃபீனிக்ஸ்? அப்படின்னா அப்படின்னு அவளும் நினைக்க, நம்ம ஹீரோ அப்படின்னா எதுக்கு நான் உங்களை டேங்க் கிளானுக்குள்ள பார்க்கல? இவங்க ஒரு தடவை கூட முன்னாடி மீட் பண்ணிக்கிட்டது இல்லையா அப்படின்னு அந்த வொய்லெட் யாரும் பாக்குறான். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அந்த டீமன் லார்டான வெஸ்டிகன்ஸ் கூட நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். பாய்சனஸ் ஃபீனிக்ஸை காப்பாத்த நாங்க எல்லாருமே அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். அது எப்பேற்பட்ட சண்டையா இருந்தாலும் கடைசியில நாங்க தோத்து போயிட்டோம். எங்களோட மாஸ்டரை நாங்க காப்பாத்ததுனால நாங்க எல்லாருமே வெறும் பாவிகள் மட்டும்தான். சரி, பேசுறத நிறுத்துவோம். நான் ப்ராசஸோட ரூல்ஸை சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதை நீங்க கவனமா கேட்டுக்கங்க. ப்ராசஸோட ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்களே தான் உங்களை ட்ரெயின் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஃபிட் ஆகிற விதத்துல நீங்க ட்ரெயின் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ராவர்ஸை பொறுத்து உங்களுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் புக்கு இல்ல மென்டரும் கிடைப்பாங்க. டீமன் ஆஃப் த வெஸ்ட் ஹெவன்ஸ் அவங்க கூட நம்ம சண்டை போடும்போது தொலைச்ச டேங்க்லேண்டோட சீக்ரெட் டெக்னிக் ரெயின் ஆஃப் மில்லியன் ஃப்ளவர்ஸ். அந்த டெக்னிக் வந்து ஒன்லி ஹையர்ஸுக்கு மட்டும்தான் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டெக்னிக்கோட முக்கியமான பகுதிகள் வந்து எல்டர்ஸால கடத்தப்பட்டிருந்தாலும் அது இன்னும் இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கு. ரெயின் ஆஃப் மில்லியன் ஃப்ளவர்ஸா? இந்த டெக்னிக் வந்து ஹிடன் வெப்பன்ஸால உருவாக்கப்படுற ஒரு ஸ்ட்ரூம் மாதிரி. இது கிட்டத்தட்ட ஃப்ளையிங் ஸ்வாட் டெக்னிக் அத போல தான் இருக்கும். நானும் இதே மாதிரி எதனாச்சும் செய்யணும். அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த டெக்னிக்குக்கான ஒரு பேஸையும் நீங்க ஒரு எல்டர் கிட்ட கத்துக்கணும். ஆனா ட்ரெய்னிங் எடுக்கிற எல்லாருமே இதுல பாஸ் பண்ண முடியும்னு நான் கேரண்டி குடுக்க முடியாது. சரி, பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சுச்சு. நீங்க இப்ப இருந்து உங்களோட ஸ்கில்ல மெருகேத்துறதுல தான் இருக்கணும். நீங்க தனியா வேலை பார்ப்பீங்களோ, இல்ல சேர்ந்து வேலை பார்ப்பீங்களோ, அது உங்கள பொறுத்து. மாஸ்டர் வூன்ஜின், ஒரு நிமிஷம். ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். நாங்க எங்க ஸ்டே பண்ண? ஆப்வியஸ்லி நீங்க ஃபாரஸ்ட்ல தங்க போறீங்க. நீ இங்க ட்ரெயினிங்க்கு வந்திருக்க. நீ ஒரு பெட் அந்த மாரிலாம் எதிர்பார்க்கலைல? கம்ஃபர்ட் வந்து உங்கள ஸ்ட்ராங்கா மாத்தாது. அப்படின்னு அவரும் சொல்லும்போது, அவிங்க கூட இருந்த கார்ட்ஸே, பாஸ் இவங்கலாம் சின்ன பையங்க. ஆமா பாஸ், ஆமா பாஸ் அப்படின்னு சொல்லும்போது, அவிங்கள எல்லாத்தையும் ஒரே கொட்டுல கொட்டி அமைதியாக்கிறாரு. இப்ப இருக்கிற உங்க ஸ்கில் வந்து நீங்க சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாரி நீங்க உங்கள அடாப்ட் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். சரி, சரி. நீங்க இப்ப உங்களோட இண்டிவிஜுவல் ட்ரெய்னிங்க ஆரம்பிங்க. அவங்களும் என்ன வாழ்க்கடா இது? அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களும் தடைய குடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் ப்ரூவ் பண்ணா என்ன பண்ணுவீங்க? நான் பெட்ல தூங்குற ஸ்டேஜ்ல தான் இருக்கேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா வளர்ற குழந்தைங்களுக்கு பெட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபிராங்கா சொல்லப்போனா இந்த மாரி வுட்டோட அடாப்ட் பண்றது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். அவிங்களும் என்ன வார்த்தைடா சொன்ன? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மொறச்சுக்கிட்டு நிக்கிறானுங்க. இவன் ரொம்பவே அரகன்ஸா பேசுறியான். ஆனா இந்த குழந்தை வந்து அந்த இல்யூஷன் பேரியர உடைச்சிருந்தா என்ன பண்றது? இவனோட ஸ்கில்ல சோதிக்கிறது தப்பு ஒண்ணும் இல்லையே! அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதே, இவங்க 3 பேரும் "என்ன வார்த்தைடா சொல்ற? இந்த மாரிலாம் பேசக்கூடாது. நீ கொஞ்சம் மேனர்ஸா கத்துக்கணும்." "சரி, சரி, ஓகே. நான் வைக்கிற டெஸ்ட்ல நீ பாஸ் ஆயிட்டீன்னா, நீ வந்து அரண்மனையிலயும், இல்லூஷன்குள்ளயும் நீ தங்கிக்கலாம். ஆனா நீ தோத்துட்டீன்னா, நீ ரொம்பவே தைரியமா இருக்கணும்." நம்பர் 28 ஓகே. இந்த டெஸ்ட் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஃபீனிக்ஸ் கார்ட்ல இருக்கிற ஒவ்வொரு மெம்பரும் உன் மேல ஒரு ஹிடன் வெப்பன தூக்கி எறிவானுங்க. உன்னோட சுத்தி 4 சைடும் அவங்க இருப்பாங்க. நீ 5 அடி ரேடியஸ்க்குள்ள உன்கிட்ட வர எல்லா கத்தியையும்
ஒண்ணு தடுக்கணும், இல்லைன்னா அது திசைய மாத்தி விடணும். அப்படி பண்ணிட்டீன்னா நீ பாஸ் ஆயிருவ. நீ கண்ண கட்டுன அடுத்த செகண்டே இந்த டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுரும். எல்லா சைட்ல இருந்தும் நம்ம ஹீரோவ அட்டாக் பண்ண ஒருத்தரும் தயாரா இருக்காங்க. அவங்களும் அவங்களோட ஹிட்டன் வெப்பன தயாரா வச்சிருக்க. இது உண்மையிலேயே சாத்தியமா? ஆனா எதுக்கு யாருமே அசையாம இருக்காங்க? அவங்க வேணும்னே நேரத்த கடத்துறாங்க. ஏன்னா இவனுக்கு ரொம்பவே டென்ஷன உண்டாக்கணும்னு நெனைக்கிறாங்க போல. அவங்க எல்லாரும் அங்கிருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மொத்தம் 167 இருக்கு. இது கொஞ்சம் அதிகம் தான். ஆனா ஈஸி தான் எனக்கு இது. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனோட பாக்கெட்ல இருந்து ஒண்ணு எடுக்குறியான். அந்த இன்ஸ்ட்ரக்டரே பார்த்து ஷாக்காகுறாரு. நம்ம ஹீரோவ பார்த்து. நம்ம ஹீரோ இந்த ஷார்ட் ஸ்வார்ட தான் எடுத்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். மார்ஷியல் ஆர்ட்ஸ்ங்கிறது வெறும் மூவ்மெண்ட் மட்டும் இல்ல. அதுல நெறையவே ஃபண்டமெண்டல் பிரின்சிப்ஸ் இருக்கு. அது எல்லாருமே கவனிக்க தவறிடுறாங்க. பேசிக் லெவல்லயே வெயிட்டும், ஸ்பீடும் ஒரு பேட்டில எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிருவாங்க. அதோட அட்வான்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல நம்ம 4 விஷயத்த கத்துப்போம். செப்பரேஷன் அண்ட் ஷார்ப்னஸ் இன்னியும் 2 இது. என்னோட போன வாழ்க்கையில அந்த ஃபண்டமெண்டல் ஸ்வாட் டெக்னிக்க நான் எல்லாத்தையும் ஏற்கனவே உள்வாங்கி வச்சிருந்தேன். அதனால இந்த யோமோங்க்கு இது எல்லாமே ஈஸியா இருக்கு. எல்லாருமே ட்ரெயின் பண்ணாங்க. யாருமே என்லைட்மென்ட்ட அடைய முடியல. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே ரிப்பல் பண்ணிடுறான். இது ஒரு பிரமிக்க வைக்கிற அனுபவம். அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அவன் ஒரே சிங்கிள் ப்ளோலயே எங்களோட ஹிட்டன் வெப்பன் எல்லாத்தையும் புல் பண்ணிட்டானா? நோ. அவன் ஆயுதத்த தள்ளி மட்டும் விடல. அத திசையும் மாத்திருக்கான். என்ன நடக்குது? இப்ப என்ன நடந்துச்சு? அவன் ஒரு ஸ்விங் தான் பண்ணியான். அதிலயே வந்த வெப்பன்ஸ்லாம் காணாம போயிருச்சே! அந்த தாக்குதல்லாம் என் மேல பண்ணானுங்கன்னா, என்னால தப்பிக்க கூட முடியாது. அப்பன்னா நான் பாஸ் ஆயிட்டேனா? இல்ல. அது கூட எனக்கு நிச்சயமா தெரியல. மாஸ்டர் வூன்ஜின் அப்படின்னு ஐஜியும் கூப்பிட, அப்பதான் இவரு சுயநினைவுக்கே வராரு. டீல் வந்து டீல் தான். அது ஒண்ணும் மாற்றம் கிடையாது. நீ பாஸ் பண்ணிட்ட. அதனால அரண்மனையில போய் நீ தங்கலாம். நம்மளுக்கு ஒரு மான்ஸ்டர் கிடைச்சிருக்கான். எனக்கு ரொம்பவே ஜெலஸா இருக்கு. அப்படின்னு யூரி நினைக்க, ஆமா இவன் பாஸ் ஆயிட்டான். ஹேய்! நீ வந்து உன்னோட குரூப்ப விட்டுட்டு, நீ மட்டும் அந்த மேனருக்கு போய் சந்தோஷமா இருக்க போறியா? நம்ம ஹீரோவும், "என்ன இவ சொல்றா?" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு, "மேனர்ல சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஓ! சாரி. உனக்கு வந்து வுட்ல தானே சாப்பாடு குடுப்பாங்க. என்னால வெயிட் பண்ண முடியல." அப்படின்னு நம்ம ஹீரோவும் இவள வெறுப்பேத்த, "நில்லுடா! நீ மட்டும் என் கையில கிடைச்ச, உன்னைய அடிச்சு தூக்கி போடுவேன்டா." பரவால்ல. மித்த குரூப் மெம்பர்ஸ் வந்து அவங்களோட ஸ்பிரிட்ட இழக்கல. அதுவரைக்கும் எனக்கு சந்தோஷம். இந்த போட்டி தேவையில்லாததா தெரியுது. இந்த சைல்டு அந்த சைல்டாவும் இருக்கலாம். ம். ஆமா ரைட். அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றியான். எனக்காக மீட்ட ரெடி பண்ணி வச்சுருங்க. அது என்னோட சாப்பாடுல எல்லா நேரமும் இருக்கணும். வளர்ற குழந்தைங்க நல்லாவே சாப்பிடணும். இவன் இந்த டேங்க் கிளானோட அதோட முந்தைய ஜெனரேஷன் அளவுக்கு பவரா மாத்திருவான்னு நெனைக்கிறேன். அப்படின்னு அவர் நெனைக்கிறதோட இந்த சாப்டர் இங்கேயே முடியுது.